வணக்கம் நண்பர்களே. போன வீடியோல ஒரு பொது பார்வையா எலெக்ஷன் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு விஜயினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்ன, அதுல சில எனக்கே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அதிசயமான சில நிகழ்வுகள் அதை பத்தி பேசியிருந்தேன். இந்த வீடியோலையும் திருப்பியும் முடிவுகளுக்கு பிறகு விஜயினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்ப அவர் தான் ஆட்சி அமைக்க போகிறார் அப்படிங்கிறது உறுதியா தெரிஞ்சு போச்சு. இதுவும் ஆட்சி அமைப்பதற்கு அல்லது விஜய் பெரும்பான்மையை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்னால நான் ரெக்கார்ட் பண்ற வீடியோ இதெல்லாம். அதனால இதுல குறிப்பா எதை பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன்னா, பேசிக்கா விஜயோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் நல்லா நம்ம, அதாவது அவருக்கு அறிவித்த அறிவிப்புகள் இருக்குல்ல, இலவசங்கள், நலத்திட்டங்கள், அதை வச்சிருவோம், அதை ஒதுக்கிடுவோம். ஏன்னா அது ஒரு பெரிய டாபிக். அதை தவிர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பாயிண்ட் தமிழக கஜானா காலி. அங்க ஒண்ணுமே கிடையாது. சுத்தமா தொடச்சி எடுத்துட்டாங்க. தொடச்சி எடுத்தது அங்க இருக்கிறத வர்ற வரி வருமானத்தை தொடச்சு சாப்பிட்டதோட இல்லாம 10 லட்சம் கோடிக்கு கடன் வேற இருக்கு. இந்த 10 லட்சம் கோடிக்கு மாசம் 70,000 இருந்து 75,000 கோடி வரைக்கும் வட்டியே கட்டி ஆகணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவர் அங்க வராரு. என்னை பொறுத்த வரைக்கும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக ஓரளவுக்கு விஜய்க்கு உதவி செய்வாங்க. ஏன் அப்படின்னா அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்க. ஏன்னா த கேம் இஸ் பிளேடு பை பாஜக, அதனால ஓரளவுக்கு உதவி செய்வாங்க. ஆனா அதே சமயத்துல அவருக்கு ஏதோ ரொம்ப அபரிமிதமா மக்கள் கிட்ட ஒரு செல்வாக்கு வர அளவுக்கு நடக்காது. தேவை என்ன இருக்கோ அது தேவைக்கு மேல வராது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன பொறுத்த வரைக்கும். சரி, விஜய் எப்படி ஆட்சியை ஆரம்பிக்க கூடும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாசம் ஏதோ ஓரளவுக்கு ஊழல் கட்டுப்பாட்டுல இருக்கும். அதுக்கு அப்படின்னு நம்புறேன். இல்லைன்னா அது நம்ம தலைவிதி தான். கொஞ்சம் லா அண்ட் ஆர்டர்ல ஏதாவது செய்வார் அப்படின்னு நினைக்கிறேன். இத மாதிரி சில சின்ன விஷயங்கள்லாம் நடக்கலாம். அவர் எப்படி சர்வைவ் ஆக முடியும், நல்ல பேர் எடுக்க முடியும்னா, மக்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா, விஜய டிஎம்கேயோட கம்பேர் பண்ணி தான் பார்ப்பாங்க. மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவோட கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாஜக 12 வருஷத்துல உலகளவுல ரெக்கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றிருக்காங்க. வந்தே பாரத்ல இருந்து, ஏர்போர்ட்ல இருந்து, சோ மெனி திங்ஸ். அது நம்ம பட்டியலே இட முடியாது. அவ்வளவு பெருசு, புஸ்தகமா போடணும். அவ்வளவு டாய்லெட் கட்டிருக்காங்க, கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, உஜ்வாலா திட்டத்துல வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, எவ்வளவோ இருக்கு. அதனால அதை நம்ம கம்பேர் பண்ண மாட்டாங்க. மோரோவர் தமிழ்நாட்டு மக்கள் மத்திய அரசோட தமிழ்நாட்டினுடைய செயல்பாடுகளை கம்பேரே பண்ண மாட்டாங்க. அதனால விஜய் யாரு இம்பார்ட்டன்டா கம்பேர் பண்ணுவாங்க, யார்ட் ஸ்டிக், யார் அவருக்கு அளவுகோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே தான். அதனால இவருக்கு இருக்கக்கூடிய, அதாவது அட்வைசர்ஸ் சொல்லக்கூடாது, யார் யாரெல்லாம் இவருக்கு எல்லாம் சொல்லி தராங்களோ, நீ ஒண்ணும் இல்ல, ஒரு 10% நீ என்னென்னலாம் பேசினியோ அதுல ஒரு 10-15% நீ நிறைவேற்றினா முதல் 5 ஆண்டுலயே. நான் சொல்றது முதல் வருடம் இல்ல, முதல் 5 ஆண்டுக்குள்ள 10-20% நீ நிறைவேற்றினாலே அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம்னு சொல்லி கொடுப்பாங்க. அதற்கான அரசு அதிகாரிகளும் இருப்பாங்க. ஏன்னா நலத்திட்டங்கள் செய்யும் போதுதான் கொள்ளை அதிகமா அடிக்க முடியும். வளர்ச்சி திட்டங்கள், நலத்திட்டங்கள், இதுலதான் கொள்ளை அதிகமா அடிக்க முடியும். அதனால அதை விட்டுற மாட்டாங்க. ஏன்னா அதிகாரிகளுக்கு எப்படின்னா, அவங்களுடைய ரேஷியோ நான் பார்த்த வரைக்கும் என்ன, 1:100. 1 லட்சம் ரூபாய் அவங்க மாசம் சம்பளம் வாங்கினாங்கன்னா மாசத்துக்கு அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் லஞ்சம் வரும். அதுதான் அவங்களுடைய ரேஷியோ. இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்திருக்குது அப்படிதான். சரி சார், அப்ப அதிகாரிகளே 100 மடங்கு சம்பளத்தோட வாங்குறாங்க அப்படின்னா அரசியல்வாதி கொள்ளையோ கொள்ளை. அவங்க எல்லாம் 10,000 மடங்கு, 50,000 மடங்கு. எனக்கு மாசம் 30,000 கோடி ஒரு வருதுன்னு டிஎம்கேல இருக்கிற ஒரு தலைவரே சொல்லியிருக்காருன்னு போது என்ன செய்ய முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. இது ஒரு பக்கம். சரி, இதுக்கப்புறமா எப்படி கொண்டு போக பார்ப்பார். இது போராது. ஏன் போராது அப்படின்னா, மக்களுடைய எதிர்பார்ப்பு மிக மிக அபரிமிதமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி பாலும் தேனும் ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் தேவ தத்தம்னு ஓல்டு டெஸ்டமெண்ட்லயே அப்ரஹாமுக்கு சொல்லி, பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்திற்கு உன்னை நான் வழி நடத்துவேன்னு கூட்டிட்டு போறாருன்னு சொல்றாங்க. ஆனா நல்ல இடம் யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் இருந்த மெசபடோமியா, அங்கிருந்து ஆபிரகாம் போறாரு ஒரு பாலைவனத்தை நோக்கி அப்படின்னும் போதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இப்ப நம்மளுமே அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படிங்கிறது. சரி, பார்க்கலாம் என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். கானான் தேசத்துக்கு போற மாதிரி தான். கானான் தேசமா கனவு தேசமா அப்படிங்கிறது. ஆனா கனவு தேசத்தை மக்கள் முன்னாடி வச்சுட்டாரு. அந்த கனவு கலை விட மாட்டாங்க மக்கள். அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, திருப்பி திருப்பி திருப்பி. இல்ல இது செய்ய போறாரு, அது செய்ய போறாரு, இப்பதானப்பா வந்திருக்காரு அப்படின்னு. 3 வருஷம் ஆனாலுமே, இப்பதான்ப்பா 3 வருஷம் ஆயிருக்கு, அவர் என்ன அரசியல் அனுபவம் இருக்கா, முதிர்ச்சி இருக்கா, ஏன் ஓட்டு போடும்போது அதெல்லாம் தோணலையா அப்படின்னு கேட்டக்கூடாது. நம்ம அரசியல் அனுபவம் இல்ல, முதிர்ச்சி இல்ல, திட்டங்கள் இல்ல, செயல்பாடுகள் இல்ல, அனுபவம் இல்ல அப்படிங்கிறத கேட்டுடக்கூடாது. ஆனா மக்கள் இத சபகட்டு சொல்ல, ஏன்னா தான் தேர்ந்தெடுத்த தலைவரை குறை சொல்லக்கூடாது. அந்த மனப்பான்மைய உளவியல் ரீதியாகவும் விதைக்கப்பட்டது. அவரும் அதே மாதிரிதான் சொல்லுவார். எதுக்கு எடுத்தாலும்
டிஎம்கே தான் குறை சொல்ல போறாரு. பணம் இல்லைன்னு லூட் பண்ணிட்டாங்கன்னு அதுக்கு அடுத்ததா டிஎம்கே எந்தெந்த மாதிரி எல்லாம் செஞ்சதோ அதை செய்வார். என்னென்ன மத்திய அரசை குறை சொல்லிட்டு மத்திய அரசு நிதி தரல, நமக்கு தமிழ்நாட்டுக்கு உரிய உரிமை பங்கு தரல, இப்படி எல்லாம் கதை கட்டி மக்களை திசை திருப்பி. ஏன்னா அவர் போட்டிருக்க திட்டங்கள் அந்த மாதிரி. இது ஒன்றும் செய்யும். இதுவுமே பிளே புக் தான். மத்திய அரசை சாடுற மாதிரி அகேன்ஸ்ட் மத்திய அரசு எதிராகவே நீ எல்லாத்தையும் பேசணும், எதிராகவே நீ எல்லாம் செயல்படணும் அப்படின்னு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்பதான் நீ மக்களை கவர முடியும். அப்பதான் காங்கிரஸும் கூட இருக்கும், அப்பதான் கம்யூனிஸ்ட் இருப்பாங்க. சரி, இவங்க எல்லாம் கூட இருக்க மாதிரி என்ன பண்ணுவாங்க? இவர் ஏனோ தானோன்னு மத்திய அரசு சாடுறதோ இது பண்றதோ இருக்காது. கடுமையான நடவடிக்கையில் ஈடுபட சொல்லி, அதாவது போராட்டங்கள் நடத்துறது, மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம். ஒரு நல்ல விஷயம் கவனிங்க. ஒரு கட்சி இப்ப டிஎம்கே எடுத்துக்கலாம். டிஎம்கே ஆட்சியில இருக்குன்னா அந்த ஆட்சியாளர்கள் தான் அந்த மாநிலத்தினுடைய லா அண்ட் ஆர்டர். அவங்க அந்த மாநில அரசே போராட்டத்தை நடத்தணும். இது எப்படின்னா அந்த கேஜ்ரிவால் அப்படிதான் பண்ணாரு. தான் ஆட்சியில இருந்துகிட்டு போய் டெல்லி மெட்ரோ பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு. ஏதோ ஒரு ஸ்டேஷன் பக்கத்துல போய் உட்காந்துட்டு நான் இன்னில இருந்து உண்ணாவிரதம். ஏன் நீ தான் ஆட்சி பண்ற, ஒன்னு அகற்றத்துக்கு ஓம் போலீஸ்க்கு நீ எப்படி ஆர்டர் கொடுக்க முடியும்? போராட்டம்ங்கிறது மக்களுக்கு துன்பம், பொதுமக்களுக்கு. அது ஆட்சியில இருக்கிறவங்களே செஞ்சாங்கன்னா எந்த போலீஸ் அந்த ஆட்சியாளர்களை கைது செய்து உள்ள போட முடியும்? இத மாதிரி தான் முன்னெடுப்புகள். இதுக்கெல்லாம் நம்ம பழகிட்டோம். இதுதான் அனார்கிஸ்ட், தாந்தோன்றித்தனமான ஒரு சர்வாதிகார மனநிலை. இதெல்லாம் நடத்தி காமிப்பாங்க. ஒன்னொன்னா பாயிண்ட் பார்த்தோம். மூன்றாவதா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மிஷனரிஸ் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல ஆரம்ப காலத்துல ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க ஆள் வந்தாச்சுன்னு பல பாதிரியார்கள் பதிவுலாம் போட்டிருக்காங்க. நான் வேணா அதை உங்களுக்கு காமிக்கிறேன். எங்க ஆள் வந்தாச்சு, இன்னுமே கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேச. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ், மிக மிக அதிக அளவுல நடவடிக்கைகள்ல ஈடுபடும். என்ன மாதிரி நடவடிக்கை? இந்துக்களை பழிப்பது, குற்றம் சொல்வது, அவர்கள் கோவில்களை ஆக்கிரமிப்பது, அதுக்கப்புறம் சர்ச்சு கட்டுறது, மத மாற்றத்துல ஈடுபடுவது, பொது இடங்களை ஆக்கிரமிப்பது, இதெல்லாம் நிறைய நடக்கும். சரி, விஜய் பாஜகவால் அனுப்பப்பட்டவர் தானே, அவர் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல். நல்லா கவனிங்க, ஒரு அளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது விஜய். ஏன்னா அவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. டிஎம்கே அந்த கட்சியே பாதிரிமார்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க போட்ட பிச்சை அப்படின்னா, ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியன் கட்சியையே அந்த மாதிரி சொல்லும் போது, இப்ப ஒரிஜினல் கிறிஸ்டியனே வந்திருக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நான் நினைச்சா உன்னை தூக்கி வெளியில போட்டுருவாங்கிற லெவலுக்கு பேசுவாங்க. அதனால இவர் ஓரளவுக்கு மேல இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்பாடு கொண்டு வர முடியாது. இவரு வசமா மாட்டிக்கிட்டாரு. ஒரு இடியாப்ப சிக்கல் அதுல மாட்டிக்கிட்டு இருப்பாருதான் எனக்கு தோணுது. சரி, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல அவரை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீ பாஜகவுக்காக பயந்தெல்லாம் எதுவும் அவங்களுக்கு தெரியாது. பாஜக தான் இவங்க அனுப்பி வச்சாங்க, இவரை தான் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, இவர் ஆட்சிக்கு வந்ததே அதனுடைய நடவடிக்கை மூலமா தான் அப்படின்னு. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீ பாஜகவுக்கு பயப்படாத, மத்திய அரசுக்கு இன்னும் எதிர்த்து செயல்படு, நாங்க இருக்கோம் பாத்துக்கிறோம். இதை தவிர வெளிநாட்டில இருந்து பண உதவிகள் வரும், அதனுடைய ஆதரவுகள் வரும். இருக்கவே இருக்காரு இப்ப ராகுல் காந்தி. ஒருவேளை விஜய் கூட சேர்ந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு ஏதாவது டூல் கிட்ட கொண்டு வருவாங்க. வளர்ச்சி திட்டங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அவுட்டுன்னு நினைச்சுக்கோங்க. அநேகமா 0 வளர்ச்சி தான் இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. இதுக்கு அப்புறமா என்னன்னா, இவர் கூட இருக்கிறவங்களை பத்தி பேசணும்னாக்க, ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 500 கோடி ஊழலை 50 கோடியா மாத்தினதுனாலதான் அவருக்கு சீட்டு கொடுத்து அவர் ஜெயிச்சும் வந்திருக்காரு. இப்ப அவர் முக்கிய பங்கு வகிப்பார், மந்திரியாகவும் ஆவார். ஏற்கனவே நான் என்னுடைய அனுமானம் என்னன்னா, அவரும் மற்ற இன்னொரு அதாவது இந்த லாட்ரி ஆதவ் அர்ஜுனா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் எந்தெந்த மாதிரி கட்டமைப்புகள், யார் யாரெல்லாம் தங்களுக்கு தேவையான அதிகாரிகள், இதையெல்லாம் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த லாட்ரி மார்டின் குடும்பத்துல இருந்து 3 பேர் எம்எல்ஏ இருக்காங்க, 3 டிஃபரெண்ட் கட்சியில. லீனா ரோஸ் மார்டின்ங்கிறவங்க சாந்தியாகோ மார்டினுடைய மனைவி, ஏடிஎம்கேல லாலுகுடியில இருந்து அவங்க எம்எல்ஏ ஆயிருக்காங்க. பணம் தண்ணியா செலவழிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். அடுத்தது ஆதவ் அர்ஜுனா, அவர் தாவைக்கா இங்க வில்லிவாக்கத்துல இங்க ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சார்லஸ் மார்டின், அந்த சாந்தியாகோ மார்டினுடைய பையன், அவர் புதுச்சேரி அதுல ஒரு கான்ஸ்டிடியூன்ஸ்ல நின்று இந்திய லட்சிய ஜனநாயக கட்சி ஏதோ அதுல சேர்ந்து ஜெயிச்சிருக்காரு. 3 பேரும் 3 எம்எல்ஏ ஒரே குடும்பத்துல இருந்து டிஃபரெண்ட் கட்சிகள். இவங்க எல்லாம் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்தா கொள்கை ரீதியா நமக்காக சட்டசபையில வாதாட போறாங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. கொள்ளையே கொள்ளதான். இந்த லாட்ரி மார்டின் சாந்தியாகோ மார்டின் கிட்டத்தட்ட 600 கோடியோ என்னமோ தேர்தல் பத்திரத்துல டிஎம்கேக்கு கொடுத்திருக்காரு. எல்லாம் பழைய இதெல்லாம் இருக்கு, ரெக்கார்ட்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி ஆட்கள் தவிர என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேலும் சில
அதாவது இந்த புசி ஆனந்த் அவரெல்லாம் தான் அதிகாரிகள் யாரை நியமிக்கிறது, அதுக்கெல்லாம் பேரமெல்லாம் நல்லா நடக்கும், சமத்தியா நடக்கும். அதுக்கு அடுத்தது மந்திரி சபையில யாரை வைக்கிறது, அது தவிர இந்த பல வாரியங்கள் இருக்கும். அந்த வாரியத்துக்குலாம் யார் யாரெல்லாம் தலைவரா போடுறது, செயலாளரா போடுறது, ஏதாவது ஒரு மெடிக்கல் அமைப்பு இருக்கும், அதற்கு ஒருத்தர ஒரு டாக்டரையோ ஏதோ போடுவாங்க. இதெல்லாம் கண்டிப்பா இதுல எல்லாம் பணம் பூந்து விளையாடும். எல்லா போஸ்டிங்குக்கும் பணம் விளையாடும். இதுக்கெல்லாம் யாரு கான்டுவேட்ங்கிற மாதிரி இருப்பாங்கன்னா இந்த விஜயை சுத்தி இருக்கிறவங்களும், அதை தவிர அவருடைய தந்தையாரும் இருப்பாங்க. தந்தையார், தாயார், அவருடைய ரிலேஷன் எல்லாம் இருக்கும். இங்க ஒரு கேள்வி வரலாம், சார் நடிகையை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையா? அது அவருடைய தனிப்பட்ட இது. அவங்க பெருசா அரசியல் இருக்க மாட்டாங்க, ஆனா அதிகாரத்தை பின்னாடில இருந்து இயக்குவாங்க. அது மட்டும் தான் நடக்கும். ஏன்னா இந்த அடிப்பொடிகள் எல்லாமே அவங்களுக்கு தான் ரிப்போர்ட் பண்ற மாதிரி ஆகும். அடுத்ததா என்ன செய்வாரு அப்படின்னா, வழக்கம் போல இந்த சேம் பாயிண்ட் தான், நேரேட்டிவ் தான். நீட்டுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அதை எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க. வராது, அது கண்டிப்பா நல்லா தெரிஞ்சுங்க. சுப்ரீம் கோர்ட்டே முடிவாயிடுச்சு, நீட் எதிர்ப்பெல்லாம் வெறும் கேலரிக்கு தான். அது ஒண்ணு செய்வார். எல்லாமே கேலரிக்காக தான் பிளே பண்றதுலாம். ரியல்லா ஒரு ஐடியாலஜியோ, பாலிசியோ, பிரின்சிபலோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சரி, நீட், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியை பத்தி கண்ணாப்பண்ணு பேசுவார். அதிகமா பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. ஏன்னா இவர் தான் ஏதோ ஒரு படத்துல ₹1 சர்ஜரியே பண்ணணுங்கிற மாதிரி, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கணுங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. இப்ப பார்க்கத்தானே போறோம் எந்தெந்த மாதிரி இது பண்ண போறாங்க. சரி, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியை பத்தி பேசுவார், சிஏஏ பத்தி எதிர்த்து பேசுவார், யூனிஃபார்ம் சிவில் கோடு வருவதற்காக மிகப்பெரிய தடையாக இருப்பார். இந்த மாதிரி மத்திய அரசுக்கு எதிராக பலவித நடவடிக்கைகளில் ஈடுபடுவார். இப்ப நீங்க திருப்பி கேட்கலாம், அப்புறம் பெட்ரோல் விலை இவர் குறைக்க மாட்டாரு. ஏன்னா இவர் குறைச்சாருன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிதி நிலைமை அதல பாதாளத்திற்கு இன்னும் அதல பாதாளத்துக்கு போயிடும். அவரால் சமாளிக்கவே முடியாது. அதனால என்ன பண்ணுவாருன்னா, மத்திய அரசை கேட்டுக்கிட்டே இருப்பாரு, நீங்க பெட்ரோல் விலையை குறைங்க, மத்திய அரசு விதிக்கக்கூடிய வரிகளை குறைங்க. அதே மாதிரி சிலிண்டருக்கு அதையும் சொல்லுவார். 6 சிலிண்டர் வேற ஃப்ரீயா தரேன்னு வேற சொல்லிட்டார். எங்க இந்த பணம் வரப்போகுது? ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகள் இதெல்லாம் என்ன ஆகும்னா, ஒரு காலகட்டத்தில் என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு 2 வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய அழுத்தத்துக்கு விஜய் உள்ளாவார். ஏன்னா அனுபவம் கிடையாது. இது என்ன அப்படின்னா, வெறும் ஆட்சி மட்டும் செய்யணும் அப்படின்னா ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு ஆட்சியை நடத்திடலாம். ஏன்னா இங்க அப்படி கிடையாது. இவர் முதலமைச்சரா இருந்து நடவடிக்கைகள்ல ஈடுபட்டாகணும், சட்டசபை நடவடிக்கைகள்ல பங்கெடுக்கணும், அங்க பதில் சொல்லி ஆகணும். இவர் ஒரு ஃபுல் டைம் பாலிட்டிஷியனா மாறி ஆகணும். இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி ஆனதே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் மிகப்பெரிய அழுத்தத்துக்கு உள்ளாகும் போது அவருடைய நடவடிக்கைகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும். இது என்னுடைய பார்வை. தவறுகள் நடக்க ஒரு தவறுக்கு மேல இன்னொரு தவறு, அதுக்கு மேல இன்னொரு தவறு, அந்த தவறை மறைக்கிறதுக்கு 100 பொய், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது அவர் முழுமையாக மத்திய அரசை, பாஜகவை, திரு அண்ணாமலை அவர்களை எதிர்க்க ஆரம்பித்து விடுவார். இவருக்கு பின்புலத்துல இந்த ராகுல் காந்தி மற்றும் வெளிநாட்டு டூல் கிட்டு, டீப் ஸ்டேட், சிஐஏ, மிஷனரிஸ் எல்லாம் இருக்கும். இதுதான் நான் எதிர்பார்ப்பது, என்னுடைய கணிப்பு. இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எவரெஸ்ட் சிகரத்துல இருக்க மாதிரி வச்சிருக்காங்க. அது அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி ஏதோ ஒரு கொல்லிமலை லெவலுக்கு வரும். அந்த லெவலுக்கு வரும்போதுதான் அப்பா இவரால் இனிமே ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற லெவல். ஆனாலும் வழக்கம் போல தமிழ்நாடு மக்கள் என்ன செய்வாங்கன்னா, மத்திய அரசை குறை கூறிக்கிட்டே இருப்பாங்க. இல்லப்பா இவர் மேல தப்பு இல்லைன்னு அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கொல்லிமலையில இருந்தும் கூட கீழே இறங்கி வந்தா தான் தன்னுடைய பாதத்துக்கு கீழே இருக்கிற நிலம் விலகு போகிறதுங்கிறதே அவங்களுக்கு உணர்வாங்க. இதுதான் நடந்தது வெஸ்ட் பெங்கால். இந்து உணர்வே இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு அப்படியே கம்ப்ளீட்டா மாறி 202 சீட்டு சுனாமி மாதிரி வந்திருக்கு. அப்படின்னா சாதாரணமா வரும். 15 + 34 49 வருட அந்த மக்கள் பட்ட அவதி, அவங்க பண்ண சாக்ரிஃபைஸ், இங்கேயும் அது மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணணுமானா அது தெரியாது. அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான், அதாவது பலிதான் பரமோ தர்மக அப்படின்னு சொல்லிட்டு, பலிதான் பரமோ தர்ம அப்படின்னு இந்தியன் ஆர்மியினுடைய பாராசூட் விங்குக்கு இதுதான் ஸ்லோகன். பலிதான் எல்லாருக்குமே தெரியும். அர்ப்பணிப்பு அதுதான் மிகச்சிறந்த தர்மம்னு அவங்க உறுதிமொழி எடுத்துப்பாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு பலிதான் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோமா வெஸ்ட் பெங்கால் மாதிரி? என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஏன்னா சில பேர் அந்த பதிவுலாம் போட்டிருந்தாங்க, சார் நீங்க என்ன சார் அப்படின்னா, இங்கெல்லாம் வெஸ்ட் பெங்கால்ல 300க்கும் மேற்பட்ட பாஜகவினுடைய காரியகர்த்தாக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள்.
பல 100 இளம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டுள்ளார். இந்து கோவில்கள் அடித்து உடைக்கப்பட்டன. நான் இன்னைக்கும் சொல்றேன், அந்த மக்கள் உணர்ந்த பிறகுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முழுமையான சப்போர்ட், முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்படும். பங்களாதேஷ்ல இந்துக்களுக்கு நடக்கிற அட்டூழியத்தையும் அநியாயத்தையும் வெஸ்ட் பெங்கால் மக்கள் பார்த்ததுனால தான் அந்த ஒரு மாற்றம் அங்க வந்தது அப்படிங்கிறது தெள்ள தெளிவான நிதர்சனமான உண்மை. அது மாதிரி இங்கேயும் ஆகணுமான்னு சில பேர் ஒருத்தர் 2 பேர் பதிவு போடுறாங்க. நீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கணும். நான் ஆசைப்படல, எதிர்பார்க்க அது ஆகக்கூடாதுங்கிறது என்னுடைய. ஆனால் இந்த மக்கள் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இது ஒண்ணு. டாஸ்மாக மூடிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? மூட முடியாது. ஏன்னா 50,000 கோடி 60,000 கோடி இப்ப 75,000 கோடிக்கு வந்து பட்ஜெட் போட்டு வச்சிருக்காங்க, எஸ்டிமேட் போட்டு வச்சிருக்காங்க. அதை எப்படி அவர் விட முடியும்? சரி, வருமானத்தை எப்படி அதிகமாக்கணும் அப்படின்னா எந்த விதமான திட்டமும் கிடையாது. டாக்ஸ் எல்லாத்தையும் ஏற்ற முடியாது. ஏன்னா ஏற்கனவே அபரிமிதமா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல இருந்து வாட்டர் டாக்ஸ்ல இருந்து எல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க டிஎம்கேல ஆட்சியில இருந்த போது. இவரால இன்னும் ஏத்துனாங்கன்னா மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. அதனால எல்லாமே அவர் வந்து அப்படியே கை கட்டி போட்டு நான் சொன்ன மாதிரி இடியாப்ப சிக்கல் மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால இவர் வெறுப்பினோட உச்சிக்கு போய் இது ஏன் இந்த சனியனை எடுத்துக்கிட்டோம், நம்ம பாட்டுக்கு சினிமா. இதை தவிர இந்த சினிமால இருந்து சில பேர் அதிகபட்சமான ப்ரெஷர்லாம் வரும். அந்த மாதிரி வந்துன்னா அதை விட சினிமா உலகம் அப்படிங்கிறதே பித்தலாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய உலகம். அங்க வந்து கருப்பு பணம் வெகு சர்வசாதாரணமாக புழங்கக்கூடிய, தகாத செயல்கள் மிக அதிக அளவுல நடக்கக்கூடிய. இவரும் சரி, இவருக்கு யாரு இப்ப க்ளோஸா இருக்காங்களோ பல பேர் வந்து இவர் தந்தையார் சினிமா, இவருக்கு இருக்கக்கூடிய இப்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்களும் சினிமா துறையை சேர்ந்தவங்க. இந்த சினிமா துறை வேற இன்னும் அவருக்கு வந்து பலவிதமான அழுத்தத்தை தான் கொடுக்கும். எந்த தீர்வு பெருசா வந்துட போறது கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பதவி ஒரு தரம் அமர்ந்துட்டா அரசியல்ல வந்து அது வந்து ஒரு ட்ராப், ஹனி ட்ராப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஹனி ட்ராப் கிடையாது, பட் இருந்தாலும் சொல்றேன் நான். அந்த பதவியில மார்க்காலில ஒரு தடவை உட்காந்துட்டா அதீத போதை தரும் இடம். அதன் மூலமாக என்னென்ன வரும்? போதை ஃபர்ஸ்ட். அதன் மூலமாக தலகம், பொறுப்பின்மை, அகங்காரம் எல்லாம் வரும். அப்ப வந்து தாந்தோணித்தனமா மிக கேவலமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுறது, யாரையும் மதிக்கிறது கிடையாது, யாருக்கும் ஒரு மரியாதை கொடுக்கறது கிடையாது, மத்திய அரசோட இணக்கமா போகணும் அப்படிங்கிறது இருக்காது. இதெல்லாம் சாத்தியக்கூறுகள். ஆனா இதை எப்படி அவர் மீண்டு வருவாரா அப்படிங்கிறத இன்னும் பல செய்திகள் இருக்கு. அதை இன்னும் ஒரு 1 or 2 வீடியோஸ்ல உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இது எல்லாமே தேர்தலுக்கு பிறகு அடுத்த நாளே 5ஆம் தேதி மே மாதம் நான் என்னுடைய பார்வையிலிருந்து பதிவு செய்தது. ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.